வேகமாவா, அவங்க எங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மலை மேலே ஏறி தப்பிச்சிடலாம். சீக்கிரமா. டேய் ஓடுறா, சீக்கிரமா ஓடி போயிடு, விடாத. நான் மேல வந்துட்டேன், நீயும் வா. அப்படி அம்மா பார்த்து பார்த்து, அவங்க பார்த்துட்டு போறாங்க. இப்படி ஓடலாம். அங்க ஓடிட்டு இருக்க வேண்டியவன் இப்ப உன் கூட ஓடிட்டு இருக்கேன். நீ ஓடிட்டு இருக்கிறதா ஊருக்கே தெரியுமே. யுவா என்கிற யுவராஜ் இந்தியாவின் வட மாநிலம் சண்டிகரிலிருந்து தென் மாநிலம் பெங்களூருக்கு குடிபெயர்ந்தவர். ஓட்டப்பந்தயத்தில் சிறந்து விளங்கும் இவர் தொடர்ந்து வெற்றிகளுக்காக பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பவர். நடனத்தில் சிறந்து விளங்கும் அபி என்கிற அபிநயாவை சந்தித்த நாள் முதல், நீ என்ன பார்க்கலனா என் வீட்டுல டிசைட் பண்ண மாதிரி நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். இந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல வர. அப்படியே என்ன பார்த்தேன்? நான் எங்க பார்த்தேன்? நீ பார்த்தத நான் பார்த்தேன். நான் பார்க்கல. நீ பார்த்த. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. இந்த முடிவுக்கு காரணமே நீதான். முடிவுக்கு ஆரம்பமே நீதானே. ஹாய், கொஞ்சம் நில்லுங்க. நீங்க தானே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. நீங்க யாரு? என்ன தெரியாதா? ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரர்னு. நேற்று கூட நீங்க டான்ஸ் ஆடும்போது என்ன பார்த்தீங்களே, தெரியலையா? ஆமா தெரியுது. நிஜமாவா? சீரியஸாவா? சீரியஸா சொல்றேன். ஆமா. ஏன் போய் சொல்றீங்க? சொன்ன என்ன ஆக போகுது? ஏதாவது ஆகட்டுமேன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாமே. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா, அது நான் தான். ரொம்ப நல்லா இருந்தது, நான் விரும்பி பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஏதாவது செய்யலாம்னு தான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், சரியா? டான்ஸ் ப்ரோக்ராம் செய்யறேன்னு. அதுக்கு அவசியம் இல்லை. ஓகே, உங்க டான்ஸ் பிடிச்சிருக்கு, அதனாலதான் செய்யணும்னு சொல்றேன். அதுக்கு நான் இல்ல. என்ன சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு சொல்றது? வேண்டாம். எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு புரியல. சொன்னா புரியாது. புரியும், நல்லா புரியும். எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. அக்கா அக்கா, உங்க அப்பா உங்களை தேடி திட்டிட்டு வராரு. இங்க இருந்து ஓடி போயிடுங்க. నువ్వంటే నాకిష్టం, నీ నవ్వంటే నాకిష్టం. இப்ப புரிஞ்சுதா? கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே எங்க அப்பா ஆளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சந்தேகப்பட்டாருன்னு. முடியல, ஃப்ரெண்டுன்னு சொல்லி டான்ஸ் ப்ரோக்ராம் கேட்டாருன்னு சமாளிச்சுக்கிட்டேன். அம்மா, பார்த்து பார்த்து. பாக்குறது எங்க? திரும்பவும் கவுத்துட்டியே. நானா? நீ ஏதான். அம்மா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் காதல் நெஞ்சில் இருந்தால் நெஞ்சில் இருந்தால். ஹலோ சண்டிகர் எக்ஸ்பிரஸ், ஹவ் ஆர் யூ? எனக்கு பேர் இருக்கு, யுவராஜ். யுவா. என்னவோ செய்யறேன்னு சொன்னீங்க, சரிங்களா? லவ் பண்றேன். என்ன? நேச்சர் லவ் பண்ற, டான்ஸர் லவ் பண்ற, அப்படியே உங்களையும் லவ் பண்ற.
இந்த விஷயம் ஏதாவது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுடுவாங்க. தெரிய வேண்டாம். முடியாது. నువ్వంటే నాకిష్టం. அப்பா நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? உன்ன மாதிரி நான் சட்டுன்னு சொல்லிட முடியாது. ப்ரோக்ராம் என்னாச்சுன்னு கேட்க சொன்ன எங்க அப்பா பின்னாடியே ஆள் அனுப்பி இருக்காரு. அது தெரியாம நீ லவ் பண்றேன்னு சொல்ற. சரி உட்கார். உனக்காக ரொம்ப ஓடிட்டேன். முடியலடா. ஏய் யுவா, பார்த்து இவ்வளவு அவசரமா இந்த காட்டு வழியா? நான் இனிமே வீட்டுக்கு போக முடியாது. ஏன்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பாதுகாப்பு போட்டுட்டாரு. சரி வா. எங்க போறது? உங்க வீட்டுக்கு தான். அது இப்ப முடியாது. ஒரு ஆணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம போகக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கோ. பண்ணிக்கலாம். உண்மையாவா? உண்மையாதான், கவலைப்படாத. என்ன கைவிட மாட்டியே? மாட்டேன். உனக்காக வீட்டை விட்டு வந்திருக்கேன். எல்லாமே தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு. ஜெயிப்போம். நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நம்புற இல்ல? அவனை பாரு, பயம் இல்லாம அவன் நினைச்சத செய்யறான். அவனை பார்த்தாது வாழணும்னு தைரியம் இல்லையா? உங்க அப்பா அம்மாவை விட்டு என்னை நம்பி வந்துட்டே இல்ல. உன்னை எப்படி வச்சு காப்பாத்தணுமோ அப்படி காப்பாத்துற. வா. என்ன ஆச்சு? பார்த்து வரக்கூடாதா? சரி எழுந்துருவா. சரி நாடா. என் ஃப்ரெண்டு வீட்டுல என்னோட ஜீன்ஸும் டாப்பும் ஒரு பேக்ல மிஸ் பண்ணிட்டு வந்தது என் அப்பாவுக்கு தெரிஞ்சதால நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கேட்டதும் விட்டுட்டாரு. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. பாக்குறதுக்கு சாது மாதிரி தான் இருப்பாரு. மூளை அவ்வளவு ஷார்ப்பு, புத்தி தீட்டுன கத்தி மாதிரி அவ்வளவு ஷார்ப்பு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்னை காணன்னு தெரிஞ்சது தேட ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணை காணும்னா யாரும் தேடத்தானே செய்வாங்க. பொண்ணை காணணும்னு தேடல, நான் பிறந்ததும் அவருக்கு அதிர்ஷ்டமா. அதனால நான் வீட்டை விட்டோ இல்ல கல்யாணமாகி போனாலும் அந்த அதிர்ஷ்டம் போயிடுமா. அதுக்காக நான் வீட்டோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவு சுயநலமா? அதுவும் என் நிலைமை முழுசா தெரிஞ்சும் அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படல. நிச்சயமா வாழ வைக்க மாட்டாரு. வைத்தியர்கிட்ட காட்டணும்னு போகும்போது ஆனா நீ முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட. இந்த பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சு, ஏதாவது மருந்து போட்டு விடுங்க. அடடா படுக்க வைங்க, நான் போய் மூலிகை மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். உன்னோட வாழ்ந்து காட்டணும். வா. இதுக்கு நான் வேற மருந்து போடணுமா? நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா. எழுந்துருமா, எழுந்துரு. வைத்தியர் தாத்தான்னு உங்க அப்பா அங்க வந்த பிறகுதான் தெரியுமா? ஆமா. யோ என் பொண்ணு எங்க? நீயா? பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன வீட்டு விட்டு துரத்தனைய இப்ப என்ன பண்ண வந்திருக்க நீ? இன்னும் அடங்க மாட்டேன்றிய. நீ யாரு? சின்ன வயசுல என்ன அடிச்சு துரத்தனீங்களே, எதுக்காக வந்திருக்கிறீங்க? விடுங்க என்ன. இப்ப என்ன பண்ண வந்திருக்க நீ? போய் அவன் அடிச்சு கொண்டு போட்டுட்டு என் பொண்ணை இழுத்துட்டு வா போ. இல்லன்னா நீ வீட்டு பக்கமே வர வேண்டாம். விட்டுடுங்க தாத்தா, நான் யாருன்னு என் அப்பாவுக்கு காட்டுறேன். நாளைக்கு நான் சத்தாலும் சாவனை தவிர என் அப்பா கையில கிடைக்க மாட்டேன். இது என் சத்தியத்தை நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க போலாம். பாத்தீங்களா, உங்க அண்ணன் மகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க வேலை. நான் போய் டிடி ஜாயின் பண்ணிட்டு பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் வாடா, அவன் எங்க இருந்தாலும் சரி பொண்ணை கூட்டிட்டு வரலாம். சாவுதான் முடிவாயிடுச்சு. வா. அண்ணே அவங்களுக்காக நான் சாகிறதுக்கு வரல, நீங்களே போங்க. என்ன சொல்ற?
சரி உட்கார் உட்கார். எல்லாரும் ஏன் இப்படி பண்றாங்க? என் அண்ணனுக்கு சொன்னா அவர் கேக்குறது இல்ல. சரி உட்கார், பேசி தீர்த்துக்கலாம். சரி உட்கார். என்னால முடியல. நான் ஜெயிக்கணும், அதுக்காக சாகணும். எனக்கு மன அழுத்தம் வரும்போது என் கண்ணுக்கு கிளியரா தெரியாது, பார்வை மங்கி மங்கித்தான் தெரியும். நான் குழந்தையா என் அம்மா வயித்துல இருக்கும்போது போதிய சத்துணவு அம்மாவுக்கு கிடைக்கல, அவ்வளவு வறுமை. நான் பிறந்தது எங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம், செல்வம் செல்வாக்கு எல்லாம் வந்தது. எனக்குதான் சரியான பார்வை வரல. அப்பப்ப தடுமாற்றத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் எப்படிடா? அதான் உங்க அப்பாவை எதிர்த்து உன்னால வாழ முடியல, சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கூட செத்தாதான் ஏன் காதல் நிஜமாகும். சரி வா குதிப்போம். சித்தி, இந்த கண்ணை வச்சுட்டு என் அப்பாவை எதிர்த்து. ஏய், உன் கண்ணு பிரச்சனை தெரிஞ்சு இவர் உன்னை ஏத்துக்கிட்டே இருக்காருல்ல, அதை விட வேற என்ன? சொல்லு, நீ வாழணும். வா இப்போ, வா. சாகரத்துக்கு போறானா? சாகரத்துக்கு வா. மரணம் உறுதியானது என்றாலும் மனித உறவுகள் மரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. மரணம் மறந்து மனிதநேயம் இழந்து அடுத்தவர்களை தனக்கு கீழ்த்தள்ளி அடிமைப்படுத்த நினைக்கும் மனித சமுதாயத்தை எதிர்த்து தினம் தினம் போராட வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தின் போது உறவுகளுக்கு இடையே கொஞ்சம் காதல் இருந்தால் அன்பு, பாசம், மனித நேயம் அனைத்தும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை ஓடும்.